என்ன யாரும் போனவங்க புருஷனும் பொண்டாட்டியும் இன்னும் ஆளை காணோம். கடத்தரவே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சா என்னன்னு வீட்டுக்கு வர்றது? போனோமா ஒரு சாமானை வாங்கினோமா வந்தமான்னு இருக்கான்னு பொழுதோட தெரியணும்னு நினச்சா எப்படி வீட்டில் உள்ள வேலையை பார்க்கறது? ஏட்டி அன்னைக்கிலே அந்த கடையில் ஒரு சுடிதார் இருந்துச்சுல, அதை வாங்கி நீ போட்டு பார்த்துருந்தீங்கன்னா உனக்கு நல்லா இருந்திருக்கும் டி. நான் எடுக்க சொன்னதுக்கு நீ தான் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்ட. ஆமாம் ஆமாம், நல்ல சுடிதார் போடுற வயசுலே நான் மகளிக பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நான் சுடிதார் போட்டுக்கிட்டு தெரிஞ்சா தானே நல்லா இருக்கேன். அட இந்த மனுஷன் ஒன்று என்னத்தையாவது பேசிக்கிட்டு வருவார். ஏட்டி இப்போ என்ன எல்லா மக்களும் தான் இப்போ சுடிதார் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நெடுவாளியை பாரு, பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நம்ம ஊருக்குள்ளேயே அசால்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்போ ஏற்பட்ட ஊரில் இருந்துக்கிட்டு நீ சுடிதார் போடுறதுக்கு யோசிக்கிறவ. அடுத்த பிறந்த நாளுக்கு உனக்கு சுடிதார் வாங்கித்தானே நீ மாட்டிட்டு தெரியுற. என்ன சொல்கிற, சரிதானா? சரி சரி, வாங்குறத வாங்கி கொடுக்குறிய, என்னத்தை சுடிதாரை வாங்கி கொடுக்குறிய? நல்ல ஒரு பேண்ட்டும் சட்டையும் வாங்கிட்டாங்க போட்டுக்கிட்டு தெரியுறேன். ஏட்டி அன்னைக்கு உன் மனசுலையும் நிறைய ஆசை இருக்கவள் இருக்கு. அட ஆமாம் மாமா, மாடர்னு ட்ரெஸ்ஸு போடணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா சுடிதார் கிடிதார்லாம் போடக்கூடாது, நல்ல பேண்ட் சட்டையாக தான் போடணும். அப்படித்தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன், பார்த்துக்கிறேங்க. எம்மா தாய் அன்னைக்கிளி, நீயும் பாட்டில் ஓ நோக்கத்துக்கு விபரீத முடிவெல்லாம் எடுத்துறாத. நீயும் பாட்டில் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு தெரியுவோம். எவனாவது சினிமாக்காரன் பார்த்தானா நல்ல ஹீரோயினாக இருக்கே, இதை தூக்கிட்டு போயிடலாமேன்னு தூக்கிட்டு போயிட போகிறாங்க. ஆத்தாடி என் பிள்ளைகளுக்கு அம்மா வேணும், எனக்கும் பொண்டாட்டி வேணும் டி. ஆமாம் ஆமாம், சினிமாக்காரன் தூக்கிட்டு போய் ஹீரோயினுக்கு நடிக்க வைக்க போகிறாங்க. அட ஏன் மாமா, நீங்கள் வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிய, பேசாமல் போங்க. ஏட்டி அன்னைக்கிளி என்ன சிரிக்கிற? நீ தான் நல்ல சின்ன தம்பி குஷ்பு கணக்காக இருக்கல. சின்ன குஷ்புன்னு சொன்னா கூட உன்னையே நம்புவாங்க. அப்பேற்பட்ட ஹீரோயினையே யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்களா என்ன? என்னட்டி சொல்ல சொல்ல சிரிச்சுக்கிட்டே வரடினே. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு சிரிப்பு தானே வருது. நான் சிரிக்காம வேற என்ன செய்ய? ஐயோ மாமா மாமா. டேய் சுப்பிரமணி, என்ன என்ன ரோட்ல அங்கே வரையில சிரிப்பு சத்தமும் கண்ணப்பு சத்தமும் கக்கன்னு இங்கே வரைக்கும் கேட்குது? என்ன தெரு முனையில வர ஆரம்பிச்சதுல இருந்து சிரிப்பு ஒடுங்கவே இல்லை போல் இருக்கு. அப்படி என்ன பொண்டாட்டியும் புருஷனை லாத்திக்கிட்டு ஒரே கணப்பா கண்ணச்சுக்கிட்டு வரையில என்ன? ஏன் இப்ப சிரிக்கிறதுனால என்ன வந்துச்சா? அன்னைக்கு நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். இல்ல மாமா, என்னமோ தெரு முனையில வரும்போதே கேட்டுச்சாம்ல, ஏன் புருஷன் பொண்டாட்டியும் சிரிச்சு பேசிடக்கூடாதா? உங்க ஆத்தாவுக்கு பொறுக்காதா? நான் பேசிக்கிறேன் அன்னைக்கு, நீ பேசாம இரு. சரி மாமா, சரி சரி, நீங்கள் சொல்லி நான் எதை கேட்காம இருந்திருக்கேன், நான் பேசாமல் இருக்கேன். ஏம்மா என்ன வீட்டுக்குள்ளே வரையிலேயே என்னமோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே என்ன? ஏண்டா ஒரு பொம்பளை சிரிக்கிறது இப்படியாடா மாடு கணக்கிறது மாதிரி கணப்பா? அந்த தெருவில் வரையில இந்த தெருவுக்கு சத்தம் கேட்குது. சிரிப்பை பாரு சிரிப்பை, அவள் பொம்பளையும் மொகரையும். இங்கே இருங்க மாமா, நம்ம 2 பேரும் டவுனுக்கு ஒத்தாப்புல சோடி போட்டு போயிட்டு வரோம்ல, அதை பார்க்கவும் உங்கள் அம்மாவுக்கு பொறுக்கலை. அதனால தான் இப்படி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் கம்முன்னு வாயை முடிக்கிட்டா வர முடியும்? என்னத்தையாவது பேசி சிரிச்சுக்கிட்டு தான் வருவாங்க. இதெல்லாம் ஒரு குத்தம் நான் சொல்லிக்கிட்டு இருப்பியே? ஏன் அமைதியாக பேசாமல் வந்தால் குடியா மூழ்கி போயிடும்? இப்படி தெருநடுக வரையில் கையை கோர்த்துக்கிட்டு இப்படி கக்கப்புக்கட்டு லாத்திக்கிட்டு வந்தாத்தே நாங்கள் தான் பெரிய புருஷன் பொண்டாட்டின்னு ஊருக்கெல்லாம் காட்டணுமாக்க. இது ஒரு பொழப்பு. ஐயோ கடவுளே மாமா, நம்ம வெளியில போயிட்டு வந்ததோ சிரிச்சு பேசிட்டு வந்ததோ உங்க அம்மாவுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேலை எடுக்க போயிட்டு வந்தோம்ல, அந்த விஷயம் தெரிஞ்சுதான் இப்போ உங்க அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீ சேலையை எடு, சட்டையை எடு, என்ன கருமத்தையை எடு. நீ எடுக்கிற சேலை சட்டைக்கு நான் என்ன பொறாம பிடிச்சிக்கிட்டா தெரியுறேன்? என்கிட்ட என்ன இல்லாத சேலை சட்டையா என்ன? ஏன் பீரோவை திறந்துவாரு, திறக்க முன்ன கொட்டணும் கொட்டும் சேலையும் சட்டையும். என்னமோ இவ எடுக்கிற சேலைக்கு நான் என்னமோ பொறாமப்படுறேன். நம்மள பொறாம. அப்புறம் வேற எதுக்கு இப்போ ஆடிக்கிட்டு இருக்கியே? உங்ககிட்ட தான் பீரோவை திறக்க முன்ன கொட்டுற அளவுக்கு சேலையும் சட்டையும் இருக்குல்ல. அப்புறம் நான் போய் ஏன் பிறந்த நாளுக்கு ஒரு சேலை எடுத்துட்டு வந்தேன்னா நீங்க ஏன் இம்புட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிய? அன்னைக்கிலே பேசாம இருமா, நீ அம்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீ காதில் வாங்காம துணி எடுத்துக்கிட்டு உள்ள போ. ஏன் மாமா, ஏன் பிறந்த நாளுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்குற அளவுக்கு கூட எனக்கு வக்கு இல்லையா மாமா? இல்லை எனக்கு தகுதியே இல்லையா சொல்லுங்க? என்னமோ நான் ஒரு சேலை எடுத்துட்டு வர்றதுக்கு கருமத்தை எடுத்துட்டு வா, என்னத்தையே எடுத்துட்டு வான்னு என்னென்னமோ பேசுறாங்களே என்ன? அன்னைக்கிலே அம்மா சேலை எடுத்ததுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை, சிரிச்சுக்கிட்டு வந்ததுக்கு தானே சொன்னாங்க. நீ ஏன் பெரிய விஷயமாக்கிட்டு இருக்கிற? இங்கே இருங்க மாமா, உங்கள் அம்மா பற்றி உங்களுக்கு தெரியாது. அவங்க எந்த நேரத்தில் எதுக்காக எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். உங்ககிட்ட ஆள் இருக்கையில் ஒரு பேச்சும் இல்லாதப்ப ஒரு பேச்சும், இருக்கிறப்ப ஒரு நடிப்பு இல்லாதப்ப ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரியுதாங்க மாமா? அந்த கதையில் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஏட்டி வேச மகளே, யாரை பார்த்துட்டு நடிப்புக்காரின்னு சொல்கிறேன்? நீ தாமட்டி நடிப்புக்காரி, நீ நடிப்புக்காரி, உன் குடும்பமே நடிப்புக்கார குடும்பம் டி. உன் ஆத்தா அப்போ அத்தனை பேரும் வீட்டுக்கு போக இல்லையே நல்லா நடிக்க கற்றுக் கொடுத்து தானே அனுப்பியிருக்காங்க. அதனால தானே வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரே நடிப்பாக நடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன் என் மையன்ட்ட. அந்த நடிப்புல அந்த கேடுகட்ட வயலில் விருந்து வை கிடக்குறேன். ஏம்மா இப்போ என்ன விழுந்து வை கிடக்காக? சும்மா வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காதியம்மா, அப்புறம் அவளை தான் சொல்லிவிட்டேன். எடா போடா தெரியும். ஊரில் இல்லாத பொண்டாட்டியை கண்டவன் இப்போத்தையும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வாரேன். அடுப்பு கத்த பொண்டாட்டி ஆனாலாம் இடிச்சு பொத்து குத்துன மாதிரி ஈகினாலாம். அந்த கதையால் இருக்கு இந்த வீட்டு கதை.
ஏம்மா அன்னைக்கிளி சொல்லையில கூட நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறமா. நீங்க அன்னைக்கிளிக்கு சேலை எடுத்து கொடுத்ததுனால தானே இப்படி கடுப்படிச்சு போய் தெரியுறியே. நீ எந்த நாய்க்கோ என்னத்தையோ எடுத்து கொடு, அதுக்கு ஏன் நான் கடுப்படுத்து போய் தெரியுறேன்? நல்லா இருக்கு கதை, என்னமோ வரைஞ்சு கட்டிட்டு என்கிட்ட ஒரு படியா வர்றீ என்ன? இங்க இருங்க, நாய் பேசினீங்கன்னா மரியாதை கட்டு போயிடாமா. என்னது இங்க இருங்கவா? ஏண்டி உன் வீட்டுக்கு சோத்துக்கு வந்தனா குழம்புக்கு வந்தனாடி? இங்க இருங்க போடுறா, இங்க இருங்க. வார்த்தையை அளந்து பேசு, மரியாதை கட்டு போயிரும் உனக்கு ராஸ்கல். மரியாதை கொடுத்தாத்தான் மரியாதை கிடைக்கும். ஏன் ஆத்தா அப்பாவை பத்தி பேசும்போது எனக்கு கோவம் வரத்தையும் செய்யும், எனக்கு கடுப்பு தட்டத்தையும் செய்யும், நான் பேசத்தையும் செய்வேன். என் வீட்டு குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாதாம்மா. ஏண்டி ஏண்டி இந்த பைய கொடுக்குற இடத்துல தானடி நீ இப்படி விரல் நீட்டி பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட? ஏண்டி இந்த தெருவில் உள்ளவர்கள் எல்லாரும் என்னைய பார்த்தா பயந்த காலம் போய் இன்னைக்கு நீ என்கிட்ட நின்றுக்கிட்டு முறைச்சு பேசிக்கிட்டு இருக்கிற ஏண்டி? ஆமா ஆமா, இவங்க பெரிய பில்கேட்ஸ் பேத்தி, இவங்களை பார்த்தா அந்த தெருவே அப்படியே பயப்படணுமாம்ல. ஆளையும் அவங்களையும் சைஸையும் பாரு, சும்மா பஜாரி மாதிரி காவு காவுன்னு கத்திட்டு கிடந்தா தெருவில் உள்ளவளுக எல்லாம் பயந்து போய் ஒதுங்க மாட்டாளுங்க. இவள்கிட்ட எதுக்கு நம்ம வாயை கொடுத்து வம்பு கட்டிக்கிறேன்னு? இந்த நாய்கிட்ட நம்ம போனோம்னா நம்ம தான் அசிங்கப்பட்டு திரும்பி வரணும். இந்த அசிங்கத்தை நம்ம பார்க்கவும் வேணாம் பேசவும் வேணாம்னு ஒதுங்கி போயிருப்பாளுங்க. என்ன டீ என்ன? நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தோம்னா வாய் நீளுதே. என்ன இன்னைக்கு நீட்டுற கையை ஒடிக்காம விட மாட்டேன் உனக்கு. எம்மா என்ன பத்தி அம்மா இவன் என்னைய போட்டு கொள்றாளே, நான் என்ன செய்வேன்? எம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிய? சும்மா தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காதிம்மா, அப்புறம் எனக்கு கடுப்பு வந்துடாமா சொல்லிவிட்டேன். அன்னைக்கு விட புரியல இல்லையா? அன்னைக்கு நீ எந்திரிட்டி, எந்திரிச்சு வா, அவங்க என்ன பண்ணிடுவான்னு பாப்பாப்ப. ஏ போடாடே போடா, இப்பதான் பொண்டாட்டிக்கு வந்துட்டேன் வருஷ கட்டி வக்காலத்துக்கு. அடியே கிளடி, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. என் மாமனையே கீழே தள்ளி விட்டுட்டியாடி நீனு. இன்னைக்கு உன் கொண்ட முடிய நான் ஆயாம விட மாட்டேன்டி. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. அது வரைக்கும் உன்னைய இன்னைக்கு விட்டு வச்சா தானடி, இன்னைக்கு என்னைய நீட்டின கையை உன்னைய ஒடிக்காம விட மாட்டேன்டி. தள்ளுடாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன் பொண்டாட்டிக்கு ஏத்துக்கிட்டு. எங்க மாமா நல்லா இழுத்துக்கிட்டு நாலு அப்பா அம்மா என்ன அங்கிட்டு போய் விழுகிறீல? என்ன ஒரு ஆம்பளை அந்த கிளவி கொண்ட மைத்த பிடிச்சிக்கிட்டு இழுத்து 4 குத்த தெரியாது. இருங்க உங்களுக்கு சேர்த்து இன்னைக்கு இந்த கிளவியை குத்தி மூளையில தள்ளுறனா இல்லையான்னு பாருங்க. அடியே இன்னைக்கு தெரியும்டி யாரை குத்தி மூளையில தள்ளுறான்னு இப்ப தெரியும்டி. இருடி அடியே. என்ன நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வாய் இருக்கேன்னு ஓவரா பேசிட்டு இருக்கேன். என்ன இன்னைக்கு உன் வாயை கிழிச்சு தைக்காம விட மாட்டேன். இருடி கிளவி இன்னைக்கு. அடியே குண்டுச்சியோ, என் வாயை பிடிச்சா கிழிக்கணும்னு சொல்றேன். இன்னைக்கு இருக்குட்டி உனக்கு. உன்னைய மூக்க பிடிச்சுன்னா மிளகாய கிள்ளி வைக்கல. இன்னைக்கு ஏன் பேர் பங்கஜம் இல்லட்டியோய். ஏம்மா தேவையில்லாம அவள்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு தெரியாதிய. அவள் இழுத்து போட்டு குத்துனானா உங்களால தாங்க முடியாது. ஒழுங்கு மரியாதையை அவளை விட்டுருங்க சொல்லிட்டேன். என்னடா என்ன உன் பொண்டாட்டிக்கு தான் அடிக்க தெரியும், எனக்கு அடிக்க தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? வயசாயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? 2 பேரையும் இழுத்து போட்டு குத்துனா கொடவுல உருவிடுவேன் ராஸ்கல். யாரு கொடலை யார் உருவான்னு பார்க்குறான் இருட்டி. இன்னைக்கு உன் கொடலை உருவி என் கழுத்தில் மாலையா போடலை, என் பேர் அன்னைக்கு இல்லடி. அடியே நீ நல்ல ரோச கறியா இருந்தீன்னா இன்னைக்கு என் குடலை உருவி நீ மாலை போடுறி. அதுக்குள்ள உன் கொண்ட முடிய பிடிச்சு நான் அறுக்கலை, என் பேர் பங்கசம் இல்லடியோய். எம்மா என் முடி அடியே கெல்லடி, என் முடிய விடுட்டி. போடி வாடின்னு எம்புட்டு கேள்வி. இதுக்கு மேலேயும் உன்னைய சும்மா விடலாமா? மாமியான்கிற மட்டு மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம போடி வாடி பொட்டக்கணேன. இன்னைக்கு இருடி, உன் கண்ணை நோண்டாம விட மாட்டேன். இருடி இன்னைக்கு. எம்மா என் முடிய பிடிச்சி இழுக்கிறாளே, நான் என்ன செய்வேன்? அடியே நான் எந்திரிச்சுன்னு வச்சுக்க, உன்னைய சும்மா விட மாட்டேன்டி. ஏம்மா ஒழுங்கு மரியாதையா அன்னைக்கு முடிய விட்டுருங்க. அவள் வழியில கிடந்து கத்திக்கிட்டு இருக்கா. அவள் எந்திரிச்சான்னு வச்சுக்கோங்களேன், உங்க மண்டையில ஒரு முடி இருக்காதாம்மா சொல்லிவிட்டேன். ஒழுங்கு மரியாதையா அவளை விட்டுருங்கம்மா, நான் அப்படித்தான் சொல்லுவேன். மரியாதையை விடணுமா? மரியாதையா? உன் பொண்டாட்டி கெட்ட கேட்டுக்கு மரியாதை ஒரு கேடு. பிறந்த நாளாட்டி கொண்டாடுற பிறந்த நாள் இன்னைக்கு கொண்டாடுறம்ட்டி உனக்கு பிறந்த நாள். என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அன்னைக்கு முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கேன். புள்ள வழியில கத்திட்டு கிடக்குறா, அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன் உங்களா? ஏ அப்பே இந்த ஊர்ல யாருமே இல்லையா அதை கேட்கறதுக்கு? பொண்டாட்டிக்கு ஏத்துக்கிட்டு பெத்த தாயை இப்படி பிடிச்சி தள்ளுறானே. ஏட்டி அன்னைக்கு முடியிடி வலிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நல்லா இருக்கல? ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. ஆனால் அந்த கிளடி இடுப்பெலும்பு உடச்சி நான் சூப்பு வைக்காம விட மாட்டேன் மாமா இன்னைக்கு. அடியே கிளடி போசாடி கொடுக்குற போசு, இருடி இந்த வாரம் உன் இடுப்பெலும்பு உடைக்க. என்ன பெத்த அப்பே இந்த ஊர்ல ஒரு நாதி இல்லையே என்னையே கேட்கறதுக்கு? இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் போட்டு என்னைய இழுத்து போட்டு குத்துறாங்களே. இந்த ஊர்ல ஒரு நாதி இல்லையா என்னைய வந்து என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையே, நான் என்ன செய்வேன்? பேசுறதெல்லாம் பேசிவிட்டு ஊர்ல ஆள் இல்லையா? ஊர்ல இருந்து ஆள் வரட்டும் நானும் வாரேன். இன்னைக்கு உன்னைய உண்டுலேன்னு பண்றேன். இரு அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? பேசாம விடுறியா இல்லையா? பெரிய மனசிய கால் நீட்டி எத்திரி என்ன? பேசாம காலை கீழே இருக்க மரியாதையா? நான் வம்பு இழுக்கிறது மாதிரி இழுக்கிறேன், நீ இழுத்து போட்டு குத்துடின்னு சொல்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பொண்டாட்டிக்கிட்ட இப்போ என்னமோ நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கியாடா நீ? நல்ல வேஷம்.
ஆமா ஆமா, நான் தான் சொல்லி கொடுத்து உங்களை இழுத்து போட்டு குத்த சொன்னேன். உங்க வாய் இருக்க முடியாம நீங்க குத்து வாங்கிட்டு இருக்கீங்களா, இல்ல தேவையில்லாம அன்னைக்கு இழுத்து போட்டு குத்திக்கிட்டு இருக்காளா? ஏமாமா, உங்க அம்மாலாம் ஒரு ஆளுன்னு அதுக்கிட்ட நீங்க சரிக்கு சமமா நின்று வேற பேசிட்டு இருக்கீங்களாக்க. அட போங்க மாமா, இதுக்கெல்லாம் இந்த குத்து பத்தாது, இருங்க 4 இன்னும் கும்மாங்குத்து குத்திட்டு வந்துடுறேன். அன்னைக்கு வீடிட்டி சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு அவங்க தான் புரியாம என்னத்தையும் பேசிக்கிட்டு வம்பளுக்கு தெரியுறானா, நம்மளும் அவங்களுக்கு தோதா சரிக்கு சரி மல்லுக்கு நிக்க முடியுமா? விட்டுட்டு வா, அவங்க கோணம் அப்படிதான் தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே என்னத்தை போட்டு அவங்களுக்கு ஏத்துக்கிட்டு பேச வேண்டியதேன் போ. எனக்கு மனசு ஆறல மாமா, இன்னும் 4 இடி இடிச்சாத்த இந்த பொம்பளை சரிப்பட்டு வர ஆமா சொல்லிவிட்டேன். என்ன பெத்த அம்மா, இந்த ஊர்ல ஒரு நாதி இல்லையே, இம்புட்டு கூத்து இந்த வீட்டுல நடக்குதே, இந்த கூத்தை பாக்குறதுக்கு ஒரு ஆள் இல்லையா, இதை என்னன்னு வந்து கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? கூத்து நடக்குதா? 10 நாளைக்கு ஒருக்க 8 நாளைக்கு ஒருக்க யாருனால இந்த வீட்டுல கூத்து நடக்குது? உன்னால தாண்டி கிளவி இந்த வீட்டுல கூத்து நடக்குது. வாயை வச்சுக்கிட்டு இருக்க முடியாம என்னத்தையாவது வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு என்னைய 10 நாள் இப்படி பரதேசம் அனுப்பி விட்ட, விரட்டி விட்ட வீட்டை விட்டு. அதே மாதிரி இப்ப நீ கிளம்புறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கியாக்க. அன்னைக்கு பேசாம விடு, நடந்ததை பத்தி பேசி என்னத்துக்காக போகுது? இவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. இல்ல மாமா, இப்பேற்பட்ட ஆளையெல்லாம் சும்மா விடக்கூடாது. அப்பப்ப பேசையில போனா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டா தான் பேசாம இருப்பாளுங்க, இல்லைன்னா வாயை ஒடுக்கிட்டு இருக்க மாட்டாளுங்க மாமா. சரி விடுட்டி, சும்மா சரிக்கு சரி பேசிக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு ஊர் ஆளுக்க பாக்குறதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு தெரியாம பேசாம போ உள்ள. ஊர் ஆளுக முன்னாடி யாரால அசிங்கப்பட்டு நிக்கிறான்? இந்த கிளவி வாயால தான் அசிங்கப்பட்டு நிக்கிறான். எனக்கு என்ன இன்னைக்கு நேத்து அசிங்கம்? நான் கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து இந்த கிளவியால அசிங்கப்பட்டு போய் தானே நிக்கிறேன். எனக்கு ஒண்ணு இது புதுசு இல்லை. போ மறுபடியும் போ, புதுசு இல்லைன்னா மறுபடியும் போய் மல்லுக்கு நெல்லு போ. நல்ல மாமியால் மருமகளும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு நாருங்க ஊர் சிரிக்கட்டும். ஆமாம், பேசுறதெல்லாம் பேசினாலும் செஞ்சதெல்லாம் செஞ்சாலும் கடைசியில் அன்னைக்கிளி தான் குத்தமட்டவளாயிடுறேன். என்ன செய்யறது, என் தலையெழுத்து அப்படி எழுதி இருக்கு. எம்மா சும்மா போசை கொடுத்து நடிச்சுக்கிட்டு தெரியாமல் எந்திரிங்க. நீங்கள் தான் முதல்ல அன்னைக்கிலேயே இழுத்து போட்டு குத்துனீங்க, அதுக்கப்புறம் அன்னைக்கிளி லேசாக உங்களை இப்படி தட்டி விட்டா போய் கீழே விழுந்துட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு நான் எல்லாத்தையும் இங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். நடிப்பெல்லாம் நிறுத்திட்டு எந்திரிச்சு உள்ளே போங்க. என்ன பெத்த அம்மா, கட்டுன பொண்டாட்டிக்காண்டி பெத்த தாயை நடிக்கிறான் நடிப்புக்காரின்னு சொல்கிறானே, இந்த கொடுமையை யாராச்சும் கேட்டீங்களா? இந்த கொடுமையை கேட்கறதுக்கு இந்த ஊரில் ஒரு ஆள் வரமாட்டேங்கிறாங்களே. ஏன் சத்தத்தை கேட்டுட்டு கூடவா இந்த ஊரில் ஒரு நாதி இல்லை? இந்த கிளவியை இப்படி இழுத்து போட்டு குத்துறாங்களேன்னு யாராவது வந்து ஏதாவது கேட்குறாங்களா? கேட்பாங்க, நீங்கள் வைக்கிற வரிசைக்கு வந்து கேட்பாங்க, காத்துக்கிட்டுருங்க. அன்னைக்கு உன்னைய உள்ளே போன்னு சொன்னேன். போகிறான் அப்புறம் என்ன நின்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் தாயாரோட கொஞ்சி கொலாவறதை பார்த்துக்கிட்டா போகிறான்? போகத்தான் செய்கிறான். ஆமாம், கொஞ்சி கொலாவ வேண்டியதேன், கொஞ்சி கொலாவ அப்படியே இருக்கிற இருப்புக்கு கொஞ்சி கொலாவ வேண்டியதேன் போ. ஏம்மா, அன்னைக்கிளி முடியை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி குத்துனீங்களே, அதை விடவா அவன் உங்களை குத்திட்டான்? சும்மா லேசா அப்படின்னு தட்டுனதுக்கு கள்ளப்பிராந்த மாதிரி கையை நீட்டிக்கிட்டு பேன் படுத்துறீங்களே என்ன? அட எந்திரிச்சு போங்க, ஓவரா நடிச்சு சீனை போட்டுக்கிட்டு இருக்காம. நான் போகலை, நான் இங்கனையே கிடக்கிறேன். யாராவது வந்து எனக்கு நான் ஏன் சொல்லட்டேன், அப்போத்தான் நான் இந்த இடத்த விட்டு எந்திரிப்பேன். அது வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன். சரி, அப்படியே கள்ளப்பிராந்த மாதிரி கையை விரிச்சுக்கிட்டே படுத்துக்கிடுங்க. இந்த ஊரில் ஒரு நாதி வந்து என்ன ஏதுன்னு கேட்காது. இங்கனக்குள்ளே செத்து கிடந்தா கூட இந்த ஊர் ஆளுக்கு என்னன்னு வந்து கேட்க மாட்டாங்க. நீங்கள் இப்படி கிடங்க, யார் வந்து உங்களை என்ன பார்க்குறாங்கன்னு நானும் பார்க்குறேன். ஒரு பேண்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு நல்லா குமரி கணக்காக தெரிகிறா. அவளுக்கு எல்லா வேலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மாமியாரே என்னட்டி மாமியாரே ஓமியாரேன்னு? மாமியாரே, வீடு வாசல்லாம் கூட்டுறதெல்லாம் சந்தோஷம்தான். அப்படியே சிங்க்கு நிறைய பாத்திரம் குமிஞ்சு போய் கிடக்கு, அதெல்லாம் அப்படியே விளக்கிட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணாமல் கிடக்கு. அந்த பாத்ரூமையும் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருங்க. நான் டவுன் வரைக்கும் ஒரு முக்கியமான சோழியாக போயிட்டு வந்துடுறேன், சரியா? ஏட்டிலா சாயங்காலம் 6 மணிக்கு உனக்கு டவுன் வரைக்கும் என்னட்டி சோழி? அட ஒன்றுமில்ல மாமியாரே, காலையில் விடிஞ்சா அன்னைக்கிளிக்காவுக்கு பிறந்த நாள், வெறுங்கையை வீசிட்டு போனால் நல்லா இருக்காதுல்ல. கேக்கு கேசரின்னு ஏதாச்சும் கொடுப்பாக, வாங்கி தின்னுட்டு வருவோம். அதுக்கு நம்மளே ஏதாச்சும் கொடுக்கணும்ல, அப்போ தானே நல்லா இருக்கும். அதனால ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலாமேன்னு எங்கள் குரூப்பில் எல்லாரும் டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் எல்லாரையும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்து வச்சுருங்க. ஓகே, நான் போயிட்டு வரேன், பாய். ஏட்டி செத்த நில்லுட்டி, காலில் சுடுதண்ணியை ஊற்றுனது மாதிரி பறக்காம. என்ன விஷயம் டக்குன்னு சொல்லுங்கள், எங்கள் குரூப்லாம் வெயிட்டிங்கில் நிற்கிது. ஏட்டி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? தாங்கள் என்ன கேள்விப்பட்டீர்கள்? நீங்கள் கேள்விப்பட்டதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் அது உண்மையா பொய்யா நான் சொல்கிறேன். ஏட்டி, உன் கூட்டுக்காரி அன்னைக்கு இருக்கல்ல, அவ மாமியால விளக்க மாத்தால போடு போட்டு தோசைக்கரண்டியை காய வச்சு காலையே இழுத்துட்டாலாம்ல. அவள் கால் வெந்து போய் நடக்க முடியாமல் கிடக்கலாம்ல அவள் மாமியா. இதெல்லாம் நெசமாத்தானே நடந்தது? ஆஹா, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போகுதே. உட்காந்து பொறுமையா என்னன்னு கேட்டுட்டு போவோம். ஏட்டி, உண்மையா பொய்யான்னு சொல்லுட்டி. 24 மணி நேரமும் எல்லாரும் ஒன்னா தானே தெரியுறியே, நடந்த கதையெல்லாம் உனக்கு என்ன தெரியாமலா இருக்கேன்? அட எத்த, இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது. என்னமோ மாமியா மருமகளுக்குன்னு சண்டைன்னு சொல்லிக்கிட்டாங்க. இவ்வளவு டீட்டெயிலாலாம் யாரும் சொல்லலையே. சரி, வேற என்ன உங்களுக்கு தெரியும்? எல்லாத்தையும் சொல்லுங்க பார்ப்போம்.
ஆமாம் ஆமாம், அப்படியே உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத போட்டி. எத்த அடிச்சது சண்டை போட்டதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த கம்பியை காய வச்சு காலில் இழுத்த கதையெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாத. நெசமாவே அப்படியே நடந்துச்சு. சே அன்னைக்கு லீக்கா அப்படிலாம் பண்ணாதே, அப்படி பண்ணுற ஆள் அது கிடையாதே. எட்டி கோசல, எட்டி கோசல, யாரது மொட்டைக்காரியா? எட்டி மொட்டைக்காரி வாடி, வா வா வா. எட்டி கோசல, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்லுவியே, இந்த விஷயத்த சொன்னியா நீ? எட்டிலா வந்த வரத்தில் விஷயம் விஷயம் சொல்றியே, என்ன விஷயம்? ஆஹா, இந்த கிளடி என்ன புது கதை கொண்டு வந்திருக்குன்னு தெரியலையே, இதையும் கேட்போம். ஏட்டி இந்த பங்கசத்தை அவன் மயனும் மருமகளும் சேர்ந்து மண்டையை உடச்சி விட்டு அவன் மக வீட்டுக்கு விரட்டி விட்டுட்டாலாம்ல, இந்த கதை உனக்கு தெரியாது? அடி அத்தி, நான் என்ன செய்வேன்? அடியிலா மொட்டைக்காரி மண்டையவுமா சேர்த்து உடச்சி போட்டுட்டேன் அவன் மயன். அடி ஆமாட்டி கோசல, உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல, ஓ வீடு தேடி வந்தேனா? ஏட்டிலா மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்து விளக்கமாத்தால அடிச்சு கம்பியை காய வச்சு இழுத்து விட்டோம்ல சொன்னாங்க, மண்டையவுமா உடச்சி போட்டுட்டாங்களாம். அடியில் ஆமாட்டி, காலையில் அவள் வீடே கூகு கூகுன்னு கொலை நடந்த வீடு மாதிரில இருந்துச்சான். அம்புட்டு சத்தமும் கூத்தும் கும்மாளமுமா அவன் மையம் போட்டு அடி அடி அடின்னு அடித்து அவன் மண்டையை உடச்சி ரத்த காடா ஒழுதுல ஓடியே போனாள் அவன் மக வீட்டுக்கு. அட இந்த கதையெல்லாம் உனக்கு தெரியாது? ஏட்டிலா அவன் மையம் நல்லவன் மாதிரி இப்படின்னு அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுவிட்டு இப்படி பெத்த தாயை பொண்டாட்டி பேச்சை கேட்டுவிட்டு மண்டையை உடச்சி விட்டுட்டானே. அடி பாவிக்கு எல்லடியலா, அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஆளுக்கு ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்காளுகளே. ஏட்டி மொட்டைக்காரி, நம்ம பங்கசத்தையும் நல்லவன்லாம் சொல்ல முடியாது பார்த்துக்க. அவளுக்கு கொஞ்சம் திமுரு பிடிச்சவதேன். இப்போ மையன் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க கொள்ள ஆரம்பிக்கவும் காசு பணம்னு வரவும் ரொம்ப மெட்டு கொண்டு போய் தான் தெரிஞ்சா அவளுக்கு இந்த பூசையெல்லாம் வேணும்ட்டி, வேணும். ஏத்த அந்த ஆத்தா உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே, உங்கள் ஃப்ரெண்டை பற்றி அப்படிலாம் நீங்களே சொல்லலாமா சொல்லுங்க? அது பாவம் அடி வாங்கிட்டு தெருநடுக ஓடுச்சுன்னு சொல்றியே ரத்தத்தோட, அப்புறம் அதெல்லாம் வேணும்னு சொல்றியே. சீ, ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இப்படிலாம் சொல்லக்கூடாது பார்த்துக்கிறங்க. ஆமா ஏட்டி நெடுவாளி, கொஞ்ச நாள் அவள் ரொம்ப மெட்டு கொண்டு போய் தாண்டி தெரியுறா. அவன் மையன் நல்லா வாழைக்கொள்ள தென்னங்கொள்ளையெல்லாம் வச்சு நல்லா ஆளாக்கி விடவும் பணம் காசுன்னு கையில் பார்க்கவும் ரொம்ப மெட்டா தெரிஞ்சாட்டி அதுக்கு அவளுக்கெல்லாம் இதெல்லாம் வேணுந்தேன். என்ன மாமியாரே, உங்கள் மையனும் ஓரளவுக்கு நல்லாத்தையும் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களையும் 4 பூசையை போட்டு மண்டையை உடச்சி விடுவோமா? நீங்களும் மெட்டாத்தானே தெரிகிறீரு. ஏட்டி கோசல, உன் மையன் இப்போ நல்ல சம்பாத்தியமா உன் மருமகளை இந்த வாயை விட்டு சொல்கிறான். அடியில நேற்று கேட்டதுக்கு கூட 4000 5000 வாங்குறேன்னு சொன்னேன். இப்போ உன் மருமக இப்படி சொல்கிறாள், என்ன சங்கதி? ஆமாம் ஆமாம், அவள் கிடக்கா கூறு கட்டவ, அவளுக்கு என்ன தெரியும்? என் மையன் பாவம் வேகாத வெயிலையும் பேயாத மழை பெருமழையிலையும் கிடந்து காசுட்டப்பட்டு 2000மோ 3000மோ கொண்டுட்டு வந்து கொடுக்குறான். அது வாய்க்கும் பத்தாம கைக்கும் பத்தாம நாங்கள் செலவழிச்சுக்கிட்டு தெரியுறோம். என்ன மெட்டா தெரியுறான்? என்னத்தையாவது சொல்ல வேண்டியதேன் போ. அவளுக்கு என்ன தெரியும் கூறத்தவளுக்கு? ஏத்த உங்கள் மையம் மட்டும் வேகாத வெயிலில் கிடந்து சம்பாரிச்சு கொண்டுட்டு வந்த காசு, ஆனால் அடுத்தவங்க மையம் மட்டும் கொள்ளையடிச்சா கொண்டுட்டு வந்தாங்க. அவங்களும் தென்னங்கொள்ளை வாழைக்கொள்ளைன்னு வச்சாலும் அவங்களும் கஷ்டப்பட்டு தானே அந்த காசை பார்த்துருப்பாங்க. அதில் அந்த ஆத்தா கொஞ்சம் மெட்டில் தெரிஞ்சாத்தே என்ன, அதுக்காண்டி இப்படிலாம் மண்டையை உடைச்சிட்டு திரியட்டும், நல்லா உடையட்டும்லாம் பேசக்கூடாது பார்த்துக்கிறோங்க. அவங்களுக்கு முன்னாடினா உங்களுக்கு பின்னாடி. ஆமாம் இங்கே வாருட்டி கோசல மருமகளே, நீ அப்படிலாம் சொல்லாதட்டி. நானும் ஓ மாமியாலும் அந்த காலத்துல இருந்தே பணக்காரியே. நாங்கள் காசுலையும் பணத்துலையும் புரண்டையே வளர்ந்தவுங்க. ஆனால் அந்த பங்குசம் அப்படி இல்லட்டி. காலம் பூரா கஷ்டப்பட்ட நாய் இன்னைக்கு பணம் காசை பார்க்கவும் பீத்திக்கிட்டு தெரிஞ்சிச்சு. அதுக்கு தான் அவன் மையம் வச்சான்ல ஆப்பு, நல்லா மண்டையை உடச்சி விட்டு ரத்தம் ஒழுக ஒழுக தெற்காட்டில் கிடந்து ஓடு நலம்ல ஊரையில சிரிச்சு போய் கிடக்கு. ஏ மொட்டைக்கராத்தா, உன் மயனும் தான் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு திரியிறாராம். எங்கள் அம்மாவுக்கு என்னால் சோறு பண்ண முடியல, அது என்ன எங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுச்சு, ஒரு மண்ணு வைக்கல, நான் தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் மக வீட்லேயே கொடுத்துட்டு வருது, அதனால அந்த கிளவியை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட போகிறோன்னு உன் மயன் பேசிட்டு திரியிறாராம். நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு திரியிறவ? ஆமாம் ஆமாம், சேப்பாக நல்லா அவ்வளோ கிடக்கு. ஏ மொட்டைக்கராத்தா, நான் ஒன்றும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, அரச பரசலாக உண்மையாகவே வந்த செய்தியத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆட 10 வருஷமாக பிள்ளை இல்லைன்னு அந்த ருக்கக்காவை கொஞ்சம் பாடப்படுத்தின நீ, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவள் புள்ள பிறந்தோன்னே 4-5 வருஷம் உன்னை ஆயா வேலை பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னைய கொண்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அட கேட்கவும் தானே சொல்கிறேன். ஏட்டியா நெடுவாளி, நெசமாவா சொல்கிற? அவன் மயனா அப்படி சொன்னானா? ஆத்தே, இந்த காலத்தில் எந்த பிள்ளையில நம்புறதுனே தெரியலையே. அட ஆமாத்தான், சொல்லாத செய்தியவ யாராச்சும் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஊருக்குள்ளே அரச பரசலாக பேசிக்கிட்டு இருந்ததே. 4-5 வருஷம் கழிச்சு இனிமேல் மொட்டைக்கராத்தாவை பார்க்கணும்னா முதியோர் இல்லத்தில் போய் பார்க்கணும். மொட்டைக்கறி, முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போனீன்னா அப்பப்போ வந்து இந்த கோசலையை பார்த்துட்டு போட்டி. நானும் வாரேன் அப்பப்போ உன்னைய பார்க்கறதுக்கு. சரியா? பழம் பண்டம்னு என்னத்தையாவது என் கையால் கண்டதை வாங்கி கொடுத்துட்டு வாரம்மா. அங்கே உள்ளவங்கள்ட்ட பேசி அடிச்சுக்கிட்டு நீ தைரியமாக இருக்கணும், மனசை விட்டுறக்கூடாது. சரியாட்டி மொட்டைக்கறி?
அடி பாவி வரப்பியலா, உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்ல வந்ததுக்கு யாட்டி என்னைய முதியோரில் வரைக்கும் கொண்டு போயிட்டு எப்படி? ஏ மொட்டைக்காராத்தா, பங்கஜ ஆத்தா மையன் எப்பேற்பட்ட ஆளு, அப்பேற்பட்ட மனுஷனே அந்த ஆத்தாவை மண்டையை உடச்சி விட்டுட்டாருனா, உன் மையன்லாம் எப்பேற்பட்டவன், அவன்லாம் எப்பேற்பட்ட திருவாளின்னு உனக்கு தெரியும்ல. அவன் பொண்டாட்டி கேச்ச கேட்டுக்கிட்டு நாளைக்கே உன்னைய அடிச்சு வரட்டினால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏடி மண்டையெல்லாம் உடைக்கலையாமட்டி, என்னமோ அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிக்கிட்டாளுக. மண்டையை உடைச்சானோ உடைக்கலையோ, ஊர் ஆளுக 1ன்னா 16ன்னு சொல்லுவாளுக. என்ன கர்மம் நடந்துச்சுன்னு தெரியலட்டி. ஏ ஆத்தா, இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன பங்கஜாத்தா மையம் மண்டையை உடச்சி விட்டு ரத்தம் ஒழுக ஓடுச்சுன்னு. அப்புறம் என்ன இப்படி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? எங்க அத்தை, நீங்கள் என்ன உத்தேசம்? நீங்கள் மையம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை பூரா மக வீட்லேயே கொண்டு போய் கொடுத்துட்டு வரிய. அதுக்கு என்னைக்கு உங்கள் மையம் ஆப்பு வைக்க போகிறாரோ தெரியல. உங்க நான் ஒன்று இவளுகளை மாதிரி பிள்ளை வளர்க்கலையே. என் மையன் நான் கிழிச்ச ஓட்ட தாண்ட மாட்டேன். நான் இதை செய்யிடான்னு சொன்னா என் மையன் செய்வேன், இதை செய்யாதடான்னு சொன்னா என் மையன் செய்ய மாட்டான். அப்பேற்பட்ட பிள்ளை என் பிள்ளை. என்னையை கொண்டு போய் அது என்ன செய்ய போகுது? அதான் அதுக்கு எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் என் மையனுக்கு வேத வாக்கு. அம்மானா அம்பிட்டு பிடிக்கும் என் மையனுக்கு. எத்த, நான் உங்களை அப்படிலாம் கொண்டு போய் சேர்க்க மாட்டேன். ஆனால் உங்கள் மையம் கோணம் எப்போ ஒரே மாதிரி இருந்துச்சு. இங்கிட்டு ஒன்று பேசுவார், அங்கிட்டு ஒன்று பேசுவார். அவன் சொல்கிறதையும் கேட்பாரு, இவன் சொல்கிறதையும் கேட்பாரு. அப்படியே நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கிறது மாதிரி சும்மா சீனை போட்டுக்கிட்டு இருக்காதிய மொட்டைக்காராத்தாட்ட. ஏட்டி கோசல, என்னவோ மருமக இப்படி சொல்கிறாள் என்ன? அப்போ ஓ மையனு உன்னைய விரட்டிடுவானா? நீனு வந்து எனக்கு துணைக்கு சேர்ந்துருவியட்டி. யாத்தாடி யாத்தா, பல்லு 32 52 தெரியலேட்டா இந்த கிளடிக்கு. ஏட்டி மொட்டைக்காரி, அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து அம்பிட்டு குளிர்காய சொல்லுது. ஏட்டி அவள் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இப்படி பல்ல காட்டி ஏன்னு நிற்கிறவ? பங்கச வீட்டில் நீ நினைக்கிறது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலையா? அவள் மாமியாளுக்கும் மருமகளுக்கும் எப்போதும் போல லேசாக வாய் தகராறான். அதுக்கு இப்படின்னு தள்ளி விட்டோன்னா போய் கீழே விழுந்துட்டாலும் அம்பிடுத்தானா? இதுக்கு என்னமோ கதை கட்டிக்கிட்டு வாரியே என்ன? இங்கே வரு, கதை கட்டுறேன் கிதை கட்டுறேன் பேசணும்னா அப்புறம் வாயை கிழிச்சு போடுவேன். ஆமா, எனக்கு இந்த கதை கட்டுற புத்திலாம் கிடையாது. நீனுதான் சொன்னேன், என்னமோ அடிச்சு போட்டியா, விளக்க மத்தளத்து இழுத்து போட்டு குத்துனேன், காலில் கம்பியை காய வச்சு சூடு வச்சான்னு. இதெல்லாம் என்ன உண்மையா நடந்த சரியா? நீனா என்னத்தையாவது அடுத்த வீட்டில் நடக்கிறத 1க்கு 4 16 முடிச்சு விட்டுவிட்டு இப்படி தின்ன உட்காந்து ஊரெல்லாம் கதை பேசிக்கிட்டு வரவ. இவ என்னமோ நல்லவ மாதிரி என்னைய சொல்றா. ஆமாம்மா, நீ எப்படியே ரொம்ப நல்லவல்ல போ. நீ கதை கட்டுறதுக்கு தானே அங்கேருந்து இங்கே ஓடி அந்த ஆளும் மொகரி. அதனால தான் ஆண்டை உனக்கு மண்டையில் முடியே கொடுக்கல. அடியடியே போடி தெரியும். இவ ரொம்ப நல்லவ பத்த நாயம் பேச வந்துட்டான். ஆமாம்மா, நீ ரொம்ப நல்லவதான் போட்டி. இவ கதை ஊரே சிரிச்சு போய் கிடக்குது. இவ என்னமோ ஊர் கதையை பேச வந்துட்டா. ஆமாம்மா, இந்த உன் மருமக தான் உன்னைய கொண்டு சேர்க்க போறோம்னு சொல்லிட்டால முதியோர் இல்லத்துல. அப்புறம் என்ன பெரிய நீ நல்லவ வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க? உன் கதை இந்த ஊரெல்லாம் நாரி போய் கிடக்கு. இவ என்னமோ பெரிய இவளாட்டமா பேச வந்துட்டான். அர்ரா நல்ல ஊர் கதையினா மட்டும் உட்காந்து விடிய பேசுறாளுக. ஆனால் அவளுகளை பற்றி பேசுறோம்னா மட்டும் முட்டிக்கிட்டு கிளம்பிடுறாளுக. ஏன் ஆத்தா, ஏன் போற? அதுக்குள்ள செத்தோட உட்காந்துருவேன், பேசுவான். ஆமா பேச தெரியாம இனிமே உன் படிவாசம் இருந்துச்சுன்னா என்னன்னு கேளுட்டி. வர வேணாம் அந்த அப்படி சொல்றேன். இனிமே என் வீட்டுக்கு எவளும் வரக்கூடாது, எவ வஞ்சியும் பேசக்கூடாது. ஆமா எத்த, என்ன அந்த ஆத்தாவை இப்படி பொசுக்குன்னு கோவப்பட்டு விரட்டி விட்டுட்டீங்களே என்ன? நீ உள்ள போட்டி, இங்கே கிளம்பணும் சொன்னீங்கட்டி, டவுனுக்கு போய் கிளம்பிட்டி போட்டி வந்துட்டாளுங்க.